அனைவருக்கும் வணக்கம். பாரத் ஃபர்ஸ்ட் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேசம் முழுவதும் சுதந்திர தின விழா. அடேங்கப்பா, பார்க்கறதுக்கே கண்ணெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் தேசிய கொடிகள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீட்டுக்கு வீடு தேசிய கொடி ஏற்றலாம் அப்படின்னு என்னைக்கு உத்தரவை போட்டாரோ அன்னையிலிருந்து இந்த கொண்டாட்டங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் சாதாரண குக்கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சிறுவர்கள் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவர்கள் கூட இன்னைக்கு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி வந்தே மாதரம் பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி அவங்க முழக்கமிடுறதெல்லாம் காண முடியுது. ஏன் மனிதர்களே போக முடியாது, மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலையே கிடையாது அப்படின்னு சொல்கிற சியாச்சின் மலைப்பகுதியில் கூட நம்மை காக்கின்ற எல்லை சாமிகள் இராணுவ வீரர்கள் பாரத் மாதாக்கு ஜெய் வந்தே மாதரம் அப்படிங்கிற முழக்கத்தோட இன்னைக்கு சுதந்திர தின விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படியே ராஜ நடையா தேசத்தோட ராஜா தாங்க. அவரை பார்க்கறதுக்கே நம்ம தேசத்தோட ராஜா அந்த மன்னர்கள் போல் அப்படியே அந்த பிரதிபலிப்பு அப்படியே இருக்குது. அவர் கம்பீரமாக நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்னைக்கு தேச மக்களுக்கிட்ட உரையாற்றியிருக்காரு. ஆர்எஸ்எஸோட தலைவர் மதிப்புக்குரிய மோகன் பகவத்ஜி அவங்க நாக்பூர் ஆர்எஸ்எஸோட ஹெட் குவார்ட்டர்ஸில் அவங்களும் தேசிய கொடியை ஏற்றி வச்சுருக்காங்க. இப்படி உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்தியர்கள் இந்த சுதந்திர தின விழாவை பக்காவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கேல, இந்த இத்தாலி காங்கிரஸ் பயிலுவ இருக்காங்களே, இத்தாலி காங்கிரஸ் பயிலுவ பப்பு ராகுல் பூந்தி காங்கிரஸோட இப்போ தலைவராக இருக்கின்ற மல்லிகார்ஜுன கார்கேவா இவங்கெல்லாம் கடந்த 2 வருடங்களாகவே சுதந்திர தின விழா அந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பயங்கர வன்மம். ஏன்னா ஐயோ என்னையாது நம்மளும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம், கடந்து பார்க்குறோம், உருண்டு பார்க்குறோம், வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி பணத்தை இறக்கி என்னென்னமோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது அவதூறாக பரப்பி பார்க்குறோம். என்னத்தை பண்ணாலும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை நம்மளால் வெற்றி பெற முடியலையே, நம்மளால் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதோ, சாவறதுக்கு முன்னையாவது ஒரு நாளாவது அந்த இடத்துல உட்கார வச்சிருங்கடா அப்படிங்கிற நிலைமையில தான் பப்பு ராகுல் பூந்தி இருக்காப்புல. அதனால் பிரைம் மினிஸ்டர் கம்பீரமாக கொடியேற்றி வந்தே மாதரம் அப்படின்னு பாடுற இடத்துல பப்பு ராகுல் பூந்தியே போன்ற இத்தாலி அடிமைகள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த இத்தாலி கும்பல் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் அலுவலகத்தில் நானும் தேசிய கொடி ஏற்றுறோம் பார்த்தீங்களா அப்படின்னு தேசிய கொடி ஏற்றி சுதந்திர தின விழாவை கொண்டாடுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. தேசிய கொடி ஏற்றிட்டு அங்கே வந்தே மாதரம் பாடுறதுக்காக ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எப்படியும் அவங்கள ஏன்னா நிறைய பேர் பாடுறவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள காசு கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். அவங்க வந்தே மாதரம் பாட தொடங்குறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க போல இருக்கு, அவங்கள்ட்ட வந்தே மாதரத்தை இந்த முதல் 2 பத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் பாடினா போதும். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, வந்தே மாதர பாடலை சுதந்திர போராட்ட காலத்தில் ஒவ்வொரு இந்தியரும் ரத்தம் சொட்ட எப்படி வந்தே மாதர பாடலை பாடினானோ அதே மாதிரி வந்தே மாதர பாடல் இந்தியா முழுவதும் பாடணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்காருல, அந்த உத்தரவை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த உத்தரவுப்படி நம்ம முழுசாக பாடிட்டோம் அப்படின்னா நமக்கு சிறுபான்மையர் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு எச்ச கவலை மட்டும்தான் இந்த இத்தாலிக்கார பயலுக்கு இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு அந்த குழுவை பாட வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மிகுந்த தேசபக்தி உடையவங்க போல இருக்கு, அவங்க முழு வந்தே மாதர பாடலையும் தொடர்ந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த கடைசி பத்தி இருக்குல்ல, அந்த கடைசி பத்தி வந்தோடனே சோனியாவுக்கெல்லாம் அப்படியே கைகாலம் உதற தொடங்கிருச்சு. ஸ்டாப் நிப்பாட சொல்லுங்க அப்படின்னு. என்னங்க இது, பார்க்கறதுக்கே காரை துப்பணம் போல இருந்தது. இவங்களெல்லாம் வந்தே மாதரம் பாட உனக்கு பிடிக்கலனா அப்புறம் என்ன கூந்தலுக்கு இந்தியாவில் இருக்க, பாரதத்தில் என்ன கூந்தலுக்கு இருக்க? அந்த உன்னுடைய மகன் ஒருத்தன் இருக்காப்புல, அந்த மக்கை கூப்பிட்டுட்டு நேரம் இத்தாலியில் போய் செட்டில் ஆக வேண்டியது தானே. யார் கேட்டா உங்களெல்லாம், யார் இந்தியாவில் இருந்துக்கிட்டு வந்தே மாதரம் பாடணும் அப்படின்னு உங்களெல்லாம் எவனாவது கேட்டாங்களா? எதுக்காக? செம கடுப்பாக வருதுங்க. ஏதோ நம்ம பேசுகிறத நிறைய ஃபேமிலியெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல. அதனால் ஒரு அளவுக்கு மீறி இவங்களை வார்த்தைகளை பயன்படுத்த முடியல.
அவ்வளோ கடுப்பாக வருது. அப்படி அந்த அந்த இவங்க வந்து புறக்கணிச்சாங்கல்ல இன்னைக்கு, அந்த பத்தியில் அப்படி என்னதாங்க இருக்குது? என்ன அப்படியே எல்லாமே வந்து மோடி அவர்களை புகழ்ந்து பாடியிருக்கா வந்தே மாதரத்தில்? இல்லை பிஜேபியை புகழ்ந்து பாடியிருக்கா? யாரங்க புகழ்ந்து பாடியிருக்கு? இல்லை ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பாடியிருக்கா? அந்த 2 பத்தியை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். நீயே கல்வி, நீயே தர்மம், நீயே எங்கள் இதயம், நீயே எங்கள் உள்ளார்ந்த உணர்வு, நீயே எங்கள் உடலின் உயிராக இருக்கின்றாய், எங்கள் கரங்களில் நீயே சக்தியாக இருக்கின்றாய், எங்கள் இதயத்தில் நீயே பக்தியாக இருக்கின்றாய், உனது உருவத்தை நாங்கள் ஒவ்வொரு கோயிலிலும் நிறுவி வணங்குகின்றோம், தாயே உன்னை வணங்குகின்றோம் அப்படின்னு. இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா நாங்கள் எந்த உருவத்தையும் வணங்க மாட்டோம். டேய், இந்த உருவம் வந்து நம்முடைய தேசம்டா, அந்த தேசத்தை வணங்கலைன்னா அந்த இந்தியனே கிடையாதுடா அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் நீ இந்த மதம், நீ இந்த மதம், அதனால தான் இதெல்லாம் பாட மாட்டேன்னு சொன்னாங்களா? ஒவ்வொரு இந்தியனும் பாடினாங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிற கோஷத்தை ஒவ்வொரு இந்தியனும் பாடினா, அதை பாட மறுத்தவன் இன்னைக்கு பன்னிஸ்தானில் இருக்கான். அதை பாட மறுத்தவன் இந்தியாவில் இல்லை, அவன் பன்னிஸ்தானில் இருக்கான். அங்கே இருக்கவங்களுக்காக அவங்க வந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கடைசி லைன் தான் இவங்களுக்கு ரொம்ப கடுப்பை ஏற்றுனது. கடைசி பேராகிராஃப் தான், அதை படிக்கிறேன் கேளுங்க. நீயே 10 ஆயுதங்களை தாங்கிய துர்க்கை, நீயே தாமரை மலரில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி, நீயே அறிவை வளர்க்கும் சரஸ்வதி, உன்னை நான் வணங்குகின்றேன். தூய்மையானவளே, ஒப்பற்றவளே, நீர்வளமும் நிலவளமும் கொண்ட தாயே, உன்னை வணங்குகின்றேன் அப்படின்னு. எவ்வளோ அற்புதமான வரிகள்ங்க, எவ்வளோ அற்புதமான வரிகள். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்தோ, இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை புகழ்ந்தோ, பிஜேபியை புகழ்ந்தோ இந்த மாதிரி வரிகள் இருக்கா? முழுக்க முழுக்க நீ தான் என்னுடைய துர்க்கை, நீ தான் என்னுடைய சரஸ்வதி அப்படின்னு நம்முடைய தேசத்தை வணங்குற இந்த பாட்டை போய் இந்த இத்தாலி கேங்கு இவங்களுக்கெல்லாம் என்னங்க தெரியும்? இதை பற்றி என்ன தெரியும்? அவ்வளோ ஆத்திரமாக வருது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் தான், தயவு செஞ்சு நம்ம தேசத்துக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்தாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஆசை என்ன இருந்தது அப்படின்னா, இந்த வந்தே மாதரம் தான் நம்ம நாட்டோட தேசிய கீதமாக வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் விரும்புகிறாங்க. ஆனால் நேரு மாமாவோட அந்த கேடுகட்ட சிறுபான்மை ஓட்டு பிச்சை அரசியல்னால இன்றைக்கி அது தேசிய கீதம் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக வந்தே மாதரத்தை தேசிய கீதமாக அறிவிக்கணும். அப்போ தான் இவனுங்கெல்லாம் அடக்கிக்கிட்டு நின்று அப்படியே ஸ்டெடியாக நின்று வந்தே மாதரம் அப்படின்னு பாடுவாங்க. அப்படி பாடலைன்னா மக்களே பாட வைப்பாங்க. வாயில் தக்காளி சட்னி வழிகிற அளவுக்கு பாட வைப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நடந்த அந்த விஷயத்துக்கு ஒவ்வொரு இந்தியனும் கொதிச்சு போயிருக்கான். ஏண்டா வந்தே மாதரம் ஒவ்வொரு இந்தியனோட பாடல், சுதந்திர வேட்கையை தட்டி எழுப்பிய பாடல், அதை பாடாமல் என்ன கூந்தலுக்கு நீங்கள் இருக்க இத்தாலிக்கே ஓடிப்போ அப்படின்னு சோனியாவை இன்னைக்கு கிளின்னு நாராக கிழிச்சிட்டு வராங்க. அதுலேயும் பப்பு அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே முழிக்கிறான். உண்மையிலேயே இவங்கெல்லாம் தடை பண்ணாலும் அந்த சகோதரிகள் நிமிர்ந்து நின்று என்னுடைய தேச பாடல் அப்படின்னு பயப்படாமல் கெத்தாக பாடினாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் சல்யூட் பண்ணுறேன். இந்த சோனியா பூந்தியோட பையன் ஒன்றுக்கு விளங்காத பப்பு ராகுல் சமீபத்தில் கூட விழாவில் பேசல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி அந்த அவரோட மைண்டில் எந்த அளவுக்கு ஒரு எச்சம் இருக்குது பாருங்கள். கொச்சையாக பேசியிருந்தா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வெளியுறவு கொள்கையே தெரியல. வெளியுறவு கொள்கை அப்படின்னாலே வெளிநாட்டு தலைவர்களை கட்டி அணைக்கிறதா வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை தாழ்ந்து பேசியிருக்கான் இந்த பப்பு. இந்த பப்புவெல்லாம் இனிமேல் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அவருக்கு சான்ஸே கிடையாது. அடுத்த வாட்டியெல்லாம் மக்கள் வந்து எப்படி வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து சொந்த தொகுதியிலே ஓட அடித்தாங்க பாருங்கள், அதே மாதிரி இந்த வாட்டி நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து பிஜேபி விமர்சனம் பண்ணு, ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணு, அதெல்லாம் தப்பே கிடையாது.
ஆனால் தேசத்தோட பிரைம் மினிஸ்டரை போய் வெளிநாட்டில் போவையில் நீங்கள் இது மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு எவ்வளோ கேவலங்க, எவ்வளோ கேவலம். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மும்பை தாக்குதலில் 250க்கு மேற்பட்ட நம்முடைய இந்தியர்கள் துடிச்சு இறந்து போனாங்க. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் துடிச்சு இறந்து போனாங்க. அப்போ இவங்க அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருந்தாங்க, பாகிஸ்தானை அடித்தா அமெரிக்காக்காரன் தப்பாக நினச்சிடுவாங்களோ, ஐயா ஐயா நாங்கள் போய் புஷ் தானே அதை போயிருந்தார், புஷ் நாங்கள் அடிக்கவாயா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 2019 நினைக்கிறேன், 17 தெரியல, அபிநந்தன் அப்படிங்கிற ஒரு இராணுவ வீரர் அவர் வந்து பாகிஸ்தானில் அட்டாக் பண்ணுறப்ப அங்கே பாகிஸ்தானில் விழுந்துட்டார். பாகிஸ்தானில் இருக்கிற அந்த பாகிஸ்தான் அந்த கூலிப்படைகள், அங்கே இருக்கின்ற இராணுவ வீரர்னு சொல்ல முடியாது, அவங்க கூலிப்படை தான். அவங்க அமெரிக்காவுக்கு கூலிப்படையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இவரை பிடிச்சி வச்சுட்டாங்க. அவங்க விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே அடிக்கணுமோ எங்கே பேசணுமோ பேசினார். என்னுடைய இராணுவ வீரர் என்னுடைய பாரத மண்ணுக்கு இந்த நாளில் வரலன்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தானை சிதைச்சிருவோம் அப்படின்னு துணிச்சலாக கர்ஜிச்சார். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளிலேயே அவர் மீது ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் கொண்டு நம்ம பாரத தேசத்தில் விட்டுட்டு போனாங்க. இந்த பப்பு ராகுல் பூந்தியோட இந்த இத்தாலி காங்கிரஸோட ஆட்சியில் நம்ம இராணுவ வீரர்களோட தலையை வெட்டி பாகிஸ்தான் கூலிபான்கள் ஃபுட்பால் விளையாண்டாங்க. உண்மையிலேயே எனக்கு சின்ன வயசு அப்போ அதெல்லாம் பார்க்கல அவ்வளோ ஒரு ஆத்திரமாக இருக்கும். வேணாம் நம்ம கையில் கிடச்சா அவனை விடக்கூடாதான்னு தோணும். ஆனால் இன்றைக்கி நடக்குதா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சும்மா செதைச்சிட்டார். ஆப்ரேஷன் சிந்தூர் எவ்வளோ பெரிய விஷயம். அமெரிக்காவோட ஃப்ளைட்டே அங்கே அடித்து காலி பண்ணி பாகிஸ்தானோட அந்த அணு ஆயுத அந்த எங்கே இருக்கோ அங்கேயே போய் அடித்து உண்மையிலே மாசை காட்டி ஒவ்வொரு இந்தியனையும் உலக நாடுகள் மத்தியில் பெருமையிட வச்சவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு வெளியுறவு கொள்கையை பற்றி தெரியலையா? பப்பு நீ எல்லாம் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டராக இப்போ இருந்திருந்தா நம்ம நாட்டையே எங்களுடைய நாட்டை நம்ம நாட்டுன்னு அந்த ஆளை சேர்த்துக்கூடாது எங்களுடைய நாட்டைய பாரதத்தை சுருட்டிட்டு இத்தாலிக்கு ஓடி போயிருப்பேன். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய உழைப்பு என்ன உழைப்புங்க, என்ன உழைப்பு. என்னத்தை தான் ஃப்ளைட்டில் போனாலும் என்னத்தை தான் நல்ல காரில் போனாலும் எவ்வளோ எல்லாராலையும் போக முடியுமாங்க? அவருடைய இந்த வயசுலையும் நாடு தான், நாட்டுக்காக ஓடிக்கிட்டே இருக்கார். ஆனால் இவனுங்க இந்த பப்புவெல்லாம் எங்கே போகிறானே தெரியாது. திடீர்னு வெளிநாடு போவான், திடீர்னு தாய்லாந்து மசாஜுக்கு போவான். அவெல்லாம் போய் பிரைம் மினிஸ்டர் பற்றி பேசுகிறான் பாருங்க. ஐயோ, வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை சுற்றி அவ்வளோ ஒரு நம்ம நாட்டுக்குள்ளேயே வெளிநாட்டு எதிரிகள் பாகிஸ்தான் சைனா போயிடுவா எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் நம்ம உள்நாட்டிலே நம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவ்வளோ துரோகிகள் அப்படியே இதாக இருக்கிறாங்க. இந்த ஆட்சி எப்படியாவது வீழ்த்திடணும். ஏன்னா இந்தியனா உணர செஞ்சுட்டு இருக்காரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். 370 ஆர்டிகளா தூக்கி வீசுறா, ஏன் ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி வீசுறா. நம்ம நாட்டோட அடையாளம் ராமர் கோயில் கட்டுறா எவன்டா கேட்க போகிறான், கட்டுறா அப்படின்னு துணிஞ்சு அடிச்சிட்டு இருக்காரு. முத்தலாக்காக இருக்கட்டும், இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தமாக இருக்கட்டும், எதுக்குமே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பயப்படுறதே கிடையாது. நம்முடைய பதவி போயிடும், நம்முடைய பதவியை ஏதாவது பண்ணிடுவாங்க, உலக நாடுகளெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. என்னுடைய தேசம் என்னை வளர்த்த தேசம், என் தேசத்துக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு துணிச்சலாக பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் ஒரு சின்ன வருத்தம் என்ன தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பயங்கரமாக எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சில குறைகள் இருக்கலாம். கண்டிப்பாக குறைகள் இல்லாமல் ஒரு மனிதன் இருந்தால் ஒரு ஆட்சி நடந்தது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ராமர் ஆட்சி அவங்களாம் கடவுள் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு சில குறைகள் இருக்கும், குறைகளையும் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஆனால் அந்த குறைகளை ஒரு 100 விஷயம் செஞ்சுருக்காங்கன்னா ஒரு 2 குறைகள் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த 98 விஷயத்தையும் மறந்துட்டு நம்ம ஆட்களே ஐயோ இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுங்க,
பண்ணிட்டாரேங்க அப்படின்னு ஒரு சில இடத்துல பேசுகிறத பார்க்கல ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட நமக்கு கிடைச்ச அந்த பொக்கிஷத்தோட அருமை நம்முடைய ஹிந்துக்களுக்கு, குறிப்பாக ஹிந்துக்களுக்கு தான், இந்த ஹிந்து சொந்தங்களுக்கு அவர் போனதுக்கப்புறம் தான் தெரியும், பிஜேபியோட ஆட்சி போனதுக்கப்புறம் தான் தெரியும். அவ்வளோ வெறி கொண்டு இருக்காங்க. நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிப்பு, எங்கே பார்த்தாலும் இந்த வெடிப்பு அந்த வெடிப்பு அப்படின்னு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இன்றைக்கி இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது இந்த ஆட்சி தான் காரணம். இராணுவ வீரர்களுக்கெல்லாம் ஒரு சுயமரியாதை கொடுத்து, எப்பா உங்களை தொட்டா விடாதீங்க, அவனை போட்டு அடிங்க என்றால் கேட்கவே தேவையில்லை, நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு எல்லையில் நிற்கின்ற அந்த எல்லை சாமிகளுக்கு துணிச்சல் கொடுத்த ஆட்சி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி. இந்த ஆட்சியை பற்றி தப்பாக பேசுனா அடே பப்பு, உன்னுடைய நாக்கெல்லாம் கண்டிப்பாக விளங்காமல் போயிடும். வந்தே மாதரத்தை அவமானப்படுத்துனதுக்காகவே இந்த பப்புவை, சோனியாவை எல்லாத்தையும் முட்டிக்கு முட்டி தட்டி இங்கே ஜெயிலில் போட்டால் கூட நம்ம நாட்டுக்கு தான் அசிங்கம். அப்படியே பார்சல் பண்ணி இத்தாலிக்கு அனுப்பிவிட்டால் கூட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை கண்டிப்பாக எந்த இந்தியனும் தப்பாகவே நினைக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு இந்தியனும் உங்களுக்கு சல்யூட் அடிச்சுட்டு உங்கள் பின்னாடி தான் நிற்பாங்க. தயவு செஞ்சு பண்ணுங்க. இவங்கள்ட்ட எல்லாம் வந்து மனசாட்சி, இவங்கள்ட்டெல்லாம் போய் இந்த மனித நேயம், அரசியல் நாகரிகம் இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக கதைக்காவது. இவங்களுக்கெல்லாம் தகுந்த தண்டனையை கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். அதுதான் வந்து நியாயமாகவும் இருக்கும். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சா, குறிப்பாக தேசியவாதிகள் யாராவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.